guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Fake True Tamil. So இந்த வீடியோல நம்ம Vivo லான்ச் பண்ண போற அவங்களோட புதிய Vivo V25 சீரிஸை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஆகஸ்ட் 17ஆம் தேதி இன்னொரு 3 நாள்ல வந்து இந்த Vivo V25 and V25 Pro அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. இதில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க கொண்டு வராங்க, அவங்க ப்ரைஸ் பண்ண போகிற பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க வரோம். நான் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான், என் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, கண்டிப்பாக யாருக்கையுமே இருக்காது இப்போதைக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Vivo V25 சீரிஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Vivo V23 சீரிஸ் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சேஞ்ச், என்ன வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ Vivo V23க்கு சிமிலராக தான் இந்த Vivo V25 சீரிஸுமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, Vivo V25 Pro அண்ட் Vivo V25 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் Vivo V25யும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்னாப்ட்ராகன் பவர்டு ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த Vivo V25 அண்ட் V25 Proவோட டிஸ்பிளே அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே டிஸ்பிளே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. 6.5 இல்லைனா வந்து 6.6 இன்ச் கொண்டு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே சேஞ்ச் வருது. ஸோ Vivo V25 Proவில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணுறாங்க. Vivo V25ல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி டிஸ்பிளே டெக்னாலஜி எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அண்ட் இன்னொரு சேஞ்ச் இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனில் தான். ஸோ Vivo V25 அவங்க எல்லாருக்குமே தெரியும், Vivo எப்பவுமே பண்ணுற அதே தான். 4G இல்லைனா அதுக்கு கீழே இருக்க வெர்ஷனை வந்துட்டு எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் மாடலில் ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த Vivo V25 நமக்கு வரும். Vivo V25 Pro வந்து கேர்வ்டு டிஸ்பிளேயோட வரும். இங்கே நமக்கு கேர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. ஸோ இங்கே நமக்கு AMOLED ப்ளஸ் கேர்வ்டு டிஸ்பிளேயோட வரும். ரொம்ப வந்து ஸ்லீக்கான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே அண்ட் டிசைன் சேஞ்சஸில் வரும். Vivo V25e வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமிலர் டு Vivo V25 Proக்கு சிமிலராக தான் இருக்கும் டிசைனு. அண்ட் வந்து இங்கே நமக்கு Vivo V23ல யூஸ் பண்ண அதே பேக்கில் வந்து அந்த ஃப்ளோரைட் கிளாஸ் கலர் சேஞ்சிங் டிசைன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு Vivo V25 Proவில் இருக்குது. Vivo V25ல வந்து அது இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா போன வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா Vivo V23லையுமே வந்துட்டு ஒரு கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, பிளாக்ல இல்லை. ஸோ வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இந்த Vivo V25ல வந்து கண்டிப்பாக அந்த பேக்கில் கலர் சேஞ்சிங் வந்து மினிமலாக கொண்டு வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் கண்டிப்பாக அந்த Vivo V25 Proவில் வந்து அந்த கலர் சேஞ்சிங் பேக் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இல்லைனா 6.6 இன்ச் கொண்டு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz வந்து நமக்கு Vivo V25 Proவில் இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சேம் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து Vivo V25ல கொடுக்குறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த Vivo V25 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MediaTek Dimensity 1300 அப்படிங்கிற இந்த 5G சிப் யூஸ் பண்ண போகிறதா நிறைய ஸ்ட்ராங் லீக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G77 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5G சிப்பு தான். 6 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு சிப். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் தான். அண்ட் இது வந்து ஸ்னாப்ட்ராகனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 855க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து 4G சிப்பு, இது வந்து 5G சிப்பு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் கன்ஃபார்மாக ஸ்னாப்ட்ராகனை விட ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்குமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக MediaTek ப்ராசஸரில் வந்து பெரிய ஒரு ஆச்சரியக்குறி தான். அண்ட் அதே இது நீங்கள் இந்த Vivo V25ல நமக்கு என்ன ப்ராசஸர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதே டைமண்ட் சிட்டியில் 900 SoC யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 900 அப்படிங்கிற வந்து இதுவுமே ஒரு 5G சிப்பு தான். அண்ட் இது வந்து நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டோம். ஓப்போவில் இருக்குது, விவோலையுமே இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸில் ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாலி G68GB இருக்குது. ஸோ ஓகே, ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1300 பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லாவே வந்து எதிர்பார்க்க முடியும். பட் எத்தனை 5G பேண்ட் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கலாம் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண பிறகு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க ப்ரைஸ் பண்ண போகிற பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட Vivo V25 Pro வந்து ஒரு 40,000 அண்ட் வந்து Vivo V25 வந்து ஒரு 30 to 30,000 35,000க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா Vivo V25 Pro பொறுத்த வரைக்கும் ஓகே, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். பட் இந்த Vivo V25 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா 900 வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சிப்பு தான். பட் ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா கம்மியாக கொண்டு வந்தாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லையுமே நிறைய சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த Vivo V25 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா 64+8+2 அப்படிங்கிற இந்த செட்டப்பில் வந்து கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுத்துலையுமே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஓகேங்களா? அண்ட் இந்த Vivo V25 Pro மூலயமா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுக்க முடியும். OS சப்போர்ட் நமக்கு இங்கே இருக்குது. பட் விவோவில் இந்த மாதிரி ஹை அண்ட் மொபைல் ஃபோன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜர் பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா UI இன்டர்ஃபேஸ் தான். ஸோ நிறைய வந்து அவுட்டோர் vlogging போகிறவங்க இல்லை நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோல் வீடியோ மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுவும் வந்து விவோவோட எக்ஸ் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய அவுட்டோர் vlogs பண்ணுறவங்களுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டிப்பாக நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த Vivo V25ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் 50+8+2 அப்படிங்கிற இந்த மாடியூலில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் செல்ஃபி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லையுமே சேஞ்ச் உண்டு. Vivo V25 Proவில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. Vivo V25ல பார்த்தீங்க அப்படின்னா 16 MP செல்ஃபி கேமரா இருக்கும். ப்ளஸ் வந்து Vivo V25ல வந்து அந்த UI இன்டர்ஃபேஸ் வந்து நிறைய சேஞ்ச் இருக்க வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் வந்து ரெசல்யூஷன், வீடியோ ரெசல்யூஷன் வந்து மேபி 4K 30 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த Vivo V25 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 வரை இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே 4K 30 வரை தான் இருக்கும், இங்கே 1080p 60 வரை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே தான், ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தான் நமக்கு உண்மையிலே ஒர்த்தில்லையா அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ வரைக்குமே வந்து ஸ்ட்ராங் லீக்ஸ் படி ஒரு 40,000 அண்ட் ஒரு 30 to 35,000க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லலாம், பட் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Vivo V25 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா 4830 இல்லைனா வந்து 4800 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. டூவல் செல் பேட்டரி தான் கண்டிப்பாக. அண்ட் 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ப்ளஸ் வந்து அடாப்டர் பாக்ஸ்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் லீக்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த Vivo V25ல பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதை விட அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. 5000 mAh வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி லோவர் வெர்ஷனுக்கு யூஸ் பண்ண 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக மீடியாடெக் ப்ராசஸர்ஸ்க்கு வந்து ஓரளவு ஹை கெப்பாசிட்டி மில்லி ஆம்பியர் பேட்டரி இருந்தால் தான் பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே தான். பட் வந்து ஸ்னாப் டிராகன் அளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அண்ட் இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 Fun Touch OSல தான் வந்து ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு இதை உண்மையிலேயே ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒர்த் இல்லையா? அதுவும் நான் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு லான்ச் ஆச்சுன்னா ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த Vivo V25 Pro வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. சேம் அந்த Vivo V25மே வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து ஒரு 35,000 ரூபாய் அண்ட் இது வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கே உள்ள 28, 29 அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ப்ரைஸில் வந்து Vivo இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணுவாங்க? அண்ட் வந்து Vivo V25 வந்து லான்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பற்றி உங்களுக்கு
ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் நீங்கள் என்ன ப்ரைஸில் லான்ச் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ டெஃபரெண்டாக உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே ஆள்னு வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ see next video. உங்களை இந்த வீடியோ பிறகு உங்களை லிவின்ஸ் வரடா. Bye.